வெல்கம் டு டெய்லி லைஃப் வித் சங்கீதா. இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா தேங்காய் பூரண கொழுக்கட்டை தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம எப்படி செய்கிறதுன்றதை நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தேவையான பொருள்லாம் பார்த்துக்கலாம். ஒரு கப்பு மாவு, கொழுக்கட்டை மாவு. இது நாங்களே வீட்டில் அரைச்சது. அது ஒரு கப்பு மாவு, ஒரு கப்பு தேங்காய் திருவல், 3/4 கப்பு வெல்லம், 1க்கு 1.25 1/2 தண்ணி, அப்புறம் ஏலக்காய் பொடி தேவையான அளவு. இப்போ நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கேஸ் ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணிவிட்டு ஒரு 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். நல்லாயிருக்கும் வாசனையாக, மாவும் ஒட்டிக்காது. 2 ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு ஒரு கப்பு மாவு போட்டிருக்கோம். 1.25 1/2 தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி இது நல்லா கொதித்து வரும்போது நம்ம மாவு போட்டு கலக்கிக்கலாம். ஒரு சிட்டிகை இப்போ உப்பு போட்டுக்கலாம். இதிலே கொஞ்சம் உப்பு. தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள். இந்த நெய் போட்டு நம்ம தண்ணி கொதிக்க வச்சோங்களா, அது நல்லா கொதிச்சிருச்சு. கொஞ்சம் கொஞ்சம் மாவாக போட்டு நம்ம கிளறி விட்டுணும். அப்போ தான் கட்டிப்படாது. கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா கிளறிக்கணும். இந்த மாவோடு இந்த தண்ணி நல்லா சேர்ந்து வர மாதிரி நல்லா கேஸை ஸ்லோ பண்ணிடுங்க. நல்லா கலக்கிக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு தண்ணி பத்தலைன்னா நீங்கள் பயப்பட வேணாம். பக்கத்துலேயே நீங்கள் தண்ணி கொஞ்சம் சூடு பண்ணி வச்சுக்கோங்க. அதை ஊற்றி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கிளறிக்கலாம். சூடு பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு, ஏன்னா ஒவ்வொரு மாவும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். கொஞ்சம் கம்மியாக பிடிக்கும் ஒரு மாதிரி. இது நானே அரைச்சி இந்த மாவை நல்லா வேக வச்சு ஆவி கட்டி தான் வச்சுருக்கேன். அதனால் பழைய அரிசின்றதுனால எனக்கு கொஞ்சம் தண்ணி அதிகமாக பிடிக்குது. ஒவ்வொரு அரிசியும் ஒவ்வொரு இது பிடிக்கும். அதனால் நீங்கள் தண்ணி பக்கத்துலேயே காய வச்சு வச்சுக்கோங்க. பத்தலைன்னா இந்த மாதிரி ஊற்றி ஊற்றி கலக்கிக்கலாம். பயப்பட வேண்டாம். இந்த மாதிரி நல்லா இப்போ நம்ம சுடு தண்ணி கொஞ்சம் ஊற்றினோம்ல, ஊற்றிட்டு இதே மாதிரி நல்லா கலக்கிட்டு நல்லா ஒரு மூடி போட்டு நல்லா அப்படியே மூடி வச்சுருங்க. இந்த ஹீட்லேயே அப்படியே கொஞ்சம் நல்லா இதாகும். நல்லா மூடி போட்டு மூடி வச்சிட்டிங்கன்னா நம்ம அடுத்தது நம்ம பூரணம் செய்கிற வரைக்கும் இது அப்படியே இருக்கட்டும். இதை மூடி போட்டு நம்ம ஓரமாக வச்சு நம்ம பூரணம் செய்யலாம். ஆன் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். ஏன்னா வெள்ளை கறி வைக்கிறதுக்கு தான் போதும். கொஞ்சமாக ஊற்றி இதில் ஒரு ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். தேங்காய் ஃபுல் கப்பு இருந்துச்சு. வெல்லம் 3/4 கப்பு போட்டால் போதும். இது கொஞ்சம் நல்லா கரையட்டும். இதில் கொஞ்சம் ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம். அப்புறம் தேங்காய் போட்டு நல்லா கலக்கிக்கலாம். இதை போட்டு நல்லா கலக்கிக்கலாம். என்னோடய வெள்ளத்தில் இது கல் இல்லை, அதனால தான் நான் அப்படியே போட்டுக்கிட்டேன். உங்கள் வெள்ளத்தில் கல்லெல்லாம் இருந்தால் கொஞ்சம் வடிகட்டிக்கோங்க. நான் இது செஞ்சு பார்த்தேன், எனக்கு கல்லெல்லாம் ஒன்றும் வரல. அதனால் நான் இப்படியே போட்டுக்கிட்டேன். உங்களுக்கு கல் இருந்தால் நீங்கள் நல்லா வடிகட்டிக்கோங்க. இந்த மாதிரி கலந்துக்கிட்டே இருங்க. கொஞ்சம் கெட்டியானோன்னு நம்ம எடுத்துக்கலாம். இது டக்குன்னு நம்ம கெட்டி ஆகிடும். நீங்கள் இந்த மாதிரி கலந்துக்கிட்டே இருங்க. இந்த அளவுக்கு ஆனால் போதும். இது மேலே ஒரு ஸ்பூன் நம்ம நெய் போட்டுட்டு மூடி வச்சிட்டோம்னா நெய் வாசனையாக இருக்கும். அப்படியே நீங்கள் இந்த மாதிரி நெய் போட்டு மேலே மூடி வச்சுருங்க. மூடி போட்டு அப்படி இது ஃபுல்லாக அப்படியே நெய் ஸ்மெல் நல்லா சூப்பராக இருக்கும். கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இது இருக்கட்டும். நம்ம கொழுக்கட்டைக்கு ரெடி பண்ணிக்கலாம். மாவு நல்லா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நல்லா தண்ணி நல்லா ஊற்றி தலை நம்ம கிளறி ஓரமாக வச்சோம். அது நல்லா தண்ணியெலாம் இழுத்துட்டு எப்படி இருக்குது பாருங்கள். இந்த மாவு காயாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் கையில் எண்ணெயை ஊற்றி நம்ம இப்படி நல்லா கலக்கி வச்சிடலாம். நல்லா இதிலே ஒட்டலை பாருங்கள். அவ்வளோ தண்ணி ஊற்றுனதுக்கு இது கடாயிலே ஒட்டலை. இப்போ நம்ம கொழுக்கட்டை செய்யலாம். இப்போ நல்லா எவ்வளோ லூஸாக பிசைஞ்சு வச்சோம், அது நல்லா கரெக்டாக இருக்கு பாருங்கள். நல்லா இப்போ கொழுக்கட்டை செய்கிற அளவுக்கு நல்லா கரெக்டாக வந்திருக்கு. நம்ம தண்ணியாக கொஞ்சம் பிசைஞ்சு ஓரமாக வச்சோம்.
அது நல்லா இப்போ சூப்பராக வந்திருக்கு. இது பாருங்கள், இந்த தேங்காய் நல்லா கொஞ்சம் தலை நம்ம வந்து ஆஃப் பண்ணோம். ஆறினோடனே நல்லா கட்டியாயிடுச்சு. இப்போது நம்ம வந்து எப்படி கொழுக்கட்டை செய்கிறதுன்றதை பார்க்கலாம். இதில் தான் நம்ம மோதகம் செய்ய போகிறோம். இது அச்சு, இதில் நல்லா ஆயிலை நல்லா அப்ளை பண்ணிக்கிட்டு நம்ம மாவு வச்சுக்கலாம். இது மேலே ஃபுல்லாக ஆயிலை நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். அப்போ தான் மாவு வந்து அந்த அச்சில் ஒட்டாமல் வரும். அதுக்காக தான் நம்ம வந்து இப்போ எண்ணெய் தடவுறது. நான் இப்போ நல்லெண்ணெய் தடவுறேன், நீங்கள் எந்த எண்ணெய் வேணாலும் தடவிக்கலாம். இது மாதிரி நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் மாவு எடுத்து நல்லா உள்ளே ஃபுல்லாக எல்லாத்துலேயும் படுற மாதிரி, இந்த பாருங்க, நல்லா எல்லாத்துலேயும் படுற மாதிரி நல்லா மாவு எடுத்து உள்ளே நல்லா அமுத்தி கொஞ்சம் வச்சுக்கணும். இந்த அந்த மாதிரி தான் அமுத்தணும். நல்லா அமுத்திட்டு வைக்கலாம். இந்த மாதிரி மாவை நல்லா உள்ளே வச்சுட்டு அதில் நம்ம வந்து பூரணத்தை வைக்கலாம். பாருங்க, அதுக்குள்ளே வந்து கொஞ்சமாக பூரணத்தை வச்சுட்டு நல்லா அது மாவை வந்து மூடி விட்டுறணும். உள்ளே வச்சு நல்லா அமுத்திட்டு மாவை மூடி விட்டுலாம். இப்போ பூரணம் உள்ளே வச்சாச்சு. மாவை வச்சு நம்ம வந்து மூடி விட்டலாம். நல்லா அழகாக அது உள்ளே வரைக்கும் மாவு வச்சா போதும். இல்லைன்னா வெளியெல்லாம் இருந்தால் அசிங்கமாக இருக்கும், தெரியும். அது மேலே மூடிட்டு நம்ம அந்த சுற்றிலும் இருக்கிறதெல்லாம் நம்ம எடுத்து விட்டலாம். எடுத்துட்டு அதை நம்ம ஓப்பன் பண்ணால் சூப்பராக வரும் பாருங்கள். உங்களுக்கு இப்படி வருது பாருங்கள், அச்சில் அழகாக வந்துருச்சு பாருங்கள். அச்சில் இதே மாதிரி தான் எல்லாத்தையும் நம்ம பண்ணி ரெடி பண்ணிக்கலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இந்த மாதிரி தண்ணி இட்லி குண்டானில் வச்சு தண்ணி இந்த மாதிரி நல்லா கொதிக்கணும். கொதிச்சோடனே நம்ம தண்ணி மேலே படும், அதனால் இது தட்டு வச்சுட்டு வச்சுக்கலாம். இந்த தட்டில் வந்து இப்போ எண்ணெய் தடவி இருக்கேன். இதில் நம்ம ஒன்று ஒன்றா எடுத்து அடுக்கிக்கலாம். இது நல்லா இது மாதிரி அடுக்கியாச்சு. இது நல்லா ஒரு 10 நிமிஷத்துலேருந்து ஒரு 12 நிமிஷம் வரைக்கும் நல்லா வேகட்டும். நல்லா மூடி போட்டுட்டு நல்லா ஒரு 10 நிமிஷத்துலேருந்து 12 நிமிஷம் நல்லா வேகட்டும். அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். நல்லா வெந்துருச்சு பாருங்கள். நல்லா அழகாக மாவே நல்லா கலர் மாறிடுச்சுன்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இதை நம்ம எடுத்துக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்குலாம் ரொம்ப தேங்க்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். அதனால் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நம்ம பூர்ண கொழுக்கட்டை ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நல்லா டேஸ்டான அருமையான ஒரு தேங்காய் பூர்ண கொழுக்கட்டை தான். இது எப்படி வந்திருக்குன்றதை பாருங்கள். இதை பாருங்கள், நல்லா சூப்பராக அந்த அச்சில் நம்ம வச்சு பண்ணது ரொம்ப சாஃப்டாக இருக்குது பாருங்கள். நல்லா சூப்பராக எப்படி வந்திருக்கு பாருங்கள். நல்லா மாவே நல்லா சாஃப்டாக நல்லா சூப்பராக இருக்குது. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்டான அருமையான பூர்ண கொழுக்கட்டை ரெடி. வாங்க சாப்பிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.